الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وإنك لعلى خلق عظيم. صدق الله مولانا العظيم. قال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்தாளுகின்ற வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் இவ்வுலகுக்கு அருட்கொடையாகவும் மறு உலகுக்கு மாணிக்கமாகவும் வந்திருந்த பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதிலும், அன்னவர்களின் வாழ்க்கையை அனுப்பி ஷஹாது வாழ்ந்து வந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுஉத் தாபிஈன்களான நல்லடியார்கள், இறைநேசர்கள், முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களின் மீதிலும் வல்ல நாயன் அல்லாஹ் அவருடைய அருளை சொரிவானாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, சகோதரர்களே, சிறார்களே, இந்த பயான் நிகழ்வை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சிநேகிதர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஜன்ம தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் அன்னவர்களுடைய புகழ் மாலைகளை படித்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் ஒவ்வொரு தலைப்புகளை கொண்டு இந்த இடத்தில் உபன்யாசம் செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சத்தியம், உண்மை, நேர்மை என்ற அந்த தலைப்பின் கீழ் உங்களுக்கு முன்னால் எனக்கு தெரிந்த ஒரு சில விடயங்களை முன்வைக்கலாம் என்று நான் எண்ணுகின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சிநேகிதர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கெல்லாம் தெரியும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவருடைய சிறு பராயம் முதல் மக்கமா நகரிலே பிறந்தார்கள். அன்று ஜாகிலியா மக்களுக்கு முன்னால் அனாச்சாரங்களும் அட்டூழியங்களும் பாவமான காரியங்கள் நிறைந்து காணப்பட்ட அன்றைய காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வளர்ந்தார்கள். சகோதரர்களே, அது மாத்திரமல்லாமல் அந்த குறைஷிகளுக்கு மத்தியிலே அப்படிப்பட்ட அந்த காலத்துக்குள்ளே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய் தந்தை இல்லாமல் வளர்ந்த அந்த அவருடைய வளர்ப்பை பார்க்கக்கூடிய நேரத்திலே கண்ணியத்துக்குரியவர்களே, அன்றைய அந்த குறைஷிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த நேர்மையை பார்த்து அவர்கள் இவருடைய ஒவ்வொரு செயல்களையும், நாயகத்துடைய ஒவ்வொரு அணுவாக நாயகத்துடைய செயல்பாடுகளை கவனித்தே அசாதிக், இவர் உண்மையாளர், இவர் ஒருபோதும் பொய் பேசக்கூடியவர்கள் அல்ல என்று அந்த குறைஷிகளின் மூலமாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறப்பான ஒரு பெயர் சூடப்பட்டது. அதே போன்று அல்-அமீன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிக்கையாளர், ஒருபோதும் இவர் பிறருக்கு துரோகம் செய்ய மாட்டார், நம்பிக்கைக்கு மோசடி செய்ய மாட்டார் என்று அந்த நம்பிக்கையின் காரணமாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த குறைஷிகளின் மூலமாகவே பெருமானாருக்கு அங்கு அல்-அமீன் என்ற அந்த சிறப்பு பெயரும் கிடைத்தது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு மனிதனிடத்திலே நம்பிக்கை என்பது ஒரு லேசான முறையிலே எடுக்கக்கூடிய ஒரு விடயமா? லேசாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நம்பி விடுவாரா? சகோதரர்களே, இந்த உலகத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒருபோதும் ஒரு மனிதனை அவசரமாக நம்ப மாட்டோம். சகோதரர்களே, அப்படியாக இருந்தால் அன்று அனாச்சாரங்களும் அட்டூழியங்களும் பாவம் என்று அன்றைய காலத்திலே இருந்த அந்த சூழ்நிலையிலே
நாயகத்தை பார்த்து அல் அமீன், நம்பிக்கையாளர் நீங்கள் தான் நம்பிக்கையாளர், நம்பிக்கைக்கு ஒரு முன்மாதிரியானவர் என்று அன்று குறைஷிகளின் மூலமாக போற்றப்படுகிறார் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்மை எந்த அளவுக்கு இருந்திருக்க வேண்டும் என்பதை நாங்கள் நீங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சிறைகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த அளவுக்கு அந்த குறைஷிகள் போற்றினார்கள் சகோதரர்களே, நம்பினார்கள் சகோதரர்களே. அதே போன்று உண்மையை பேசக்கூடியவர்கள் என்று ஏற்றுக்கொண்டார்கள் சகோதரர்களே. அதே அந்த வாயிலின் மூலமாக எப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கிடைக்கிறதோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்வதற்கு ஆரம்பிக்கின்றாரோ, அன்று முதல் நாயகத்தை பொய்யன் என்று சொல்வதற்கு அந்த குறைஷிகள் ஆரம்பித்து விட்டார்கள். எந்த வாயினால் அல் அமீன், நம்பிக்கையாளர் என்று சொன்னார்களோ, அதே வாயினால் நம்பிக்கைக்கு மாற்றமாக துரோகம் செய்யக்கூடியவர் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் சகோதரே. என்னென்ன வார்த்தைகளின் மூலமாக நாயகத்தை தூற்ற முடியுமோ தூற்றினார்கள் சகோதரே. ஆக இதற்குரிய காரணம் என்ன? அவர்களுக்கு தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையைத்தான் சொல்லுகிறார்கள், இவர்கள் உண்மையை தவிர வேற எதையும் சொல்ல மாட்டார்கள் என்று அந்த குறைஷிகள் அறிந்திருந்தார்கள். மாறாக அவர்கள் உள்ளம் ஏற்க மறுத்தது. நமது மூதாதைகள் எல்லாம் பரம்பரையாக வாழையடி வாழையாக வாழ்ந்து வந்த, கரம் பிடித்து வந்த அந்த நமது மார்க்கத்தை விட்டுவிட்டு புதிதாக இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதை நாம் ஏற்றுக்கொள்வதா என்றவருடைய எண்ணம் அவருடைய உள்ளம் இடம் கொடுக்கவில்லை சகோதரர்களே. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சிறைகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக இவ்வாறு அந்த பிரச்சாரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான இந்த தீனுல் இஸ்லாத்தை, ஏகத்துவத்தை மக்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்திலேயும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அந்த குறைஷிகள் தாழ வார்த்தைகளின் மூலமாக ஏற்றுக்கொள்ள மறுத்த போதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? உங்களுக்கு முன்னால் நான் பல வருடங்கள் உங்களோடு இருந்திருக்கின்றேனே, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? நான் எப்படிப்பட்டவன் என்பது உங்களுக்கு தெரியாதா? நான் உங்களுடன் பல ஆண்டுகள் உங்களுடன் நான் வாழ்ந்திருக்கின்றேன் அல்லவா? அதாவது சொல்லுகின்றார், நீங்கள் இதை விளங்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனின் மூலமாக நபியே நாயகமே நீங்கள் கேளுங்கள், இந்த குறைஷிகளிடத்திலே நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் திருமறையின் மூலமாக சொல்லுகின்றார் சகோதரர்களே. அந்த அளவுக்கு நேர்மையாக நடந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே நேரத்திலே இன்னும் சொல்லுகின்றான் அல்லாஹ் திருமறையின் மூலமாக பெருமானாருக்கு சொல்லுகின்றான், நாயகமே நீங்கள் இந்த குறைஷிகளை பார்த்து சொல்லுங்கள், குல் அமர ரப்பி பில் கிஸ்த். சொல்லுகின்றான் அல்லாஹ் எப்படி சொல்லுகின்றான் திருமறையிலே, நான் என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் குறைஷிகளிடத்திலே சொல்லுங்கள் என்று அல்லாஹ் திருமறையின் மூலமாக சொல்லுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு நேர்மை என்று சொன்னால் அதை நாயகத்திடத்திலே தான் இருக்கிறது சகோதரர்களே. அந்த அளவுக்கு நேர்மைக்கு ஒரு முன்மாதிரியாகவே வாழ்ந்து காட்டினவர் முத்தம தூதர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சினைகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக இந்த நேர்மை என்றால் என்ன? ஆரம்பமாக இந்த நேர்மை என்றால் என்ன என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நேர்மை என்று சொன்னால் ஒரு பண்பு, ஒவ்வொரு மனிதனத்திலேயும் இருக்கக்கூடிய ஒரு பண்பு, இருக்க வேண்டிய பண்பு, ஒரு மனிதன் உருவாக்கி கொள்ள வேண்டிய ஒரு பண்பாடுதான் இந்த நேர்மையாக இருக்கிறது. இதற்குள்ளே சத்தியம், அதே நேரத்திலே உண்மை, இந்த இரண்டுமே ஒன்றாக உள்ளடக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த நேர்மையாக இருக்கிறது. அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அர்பஉன், 4 நபர்களை பற்றி சொல்லுகின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 4 நபர்கள், மன் குன்ன ஃபீஹி கான முனாஃபிகன் ஹாலிசன். 4 மனிதர்கள் சுத்தமான முனாஃபிக். 4 விடயங்கள் ஒரு மனிதனிடத்திலே இருக்குமே ஆனால் இந்த மனிதன் சுத்தமான முனாஃபிக், இவன் சுத்தமான நயவஞ்சகன் என்று சொல்லுகின்றார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், வமன் கானத் ஃபீ ஹஸ்லத்தம் மின்ஹுன்ன. இந்த 4 விஷயங்களில், 4 விடயங்களில் ஒரு மனிதனிடத்திலே ஒரு விடயம் இருக்குமே ஆனால், 4 ஒன்றாக அல்ல, 4 ஒன்றாவது ஒரு மனிதனுக்குள்ளே இந்த 4 பண்புகளில் ஒன்று இருக்குமே ஆனால், கானத் ஃபீ ஹஸ்லத்தும் மினன் நிஃபாகி ஹத்தா யதஹா. அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு விடயத்தை அவன் விடாத வரைக்கும், அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தன்மையை, அந்த குணத்தை அவன் இல்லாமல் ஆக்கி கொள்ளாத வரைக்கும் இவன்
நிஃபாக்குத்தனத்திலே தான் இருக்கின்றான், இவன் முனாஃபிக்குத்தனத்திலே தான் இருக்கின்றான், இவன் நைவஞ்சகத்தனத்திலே தான் இவன் இருக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். சகோதரர்களே, முதலாவதாக சொல்லுகின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த பண்பாட்டிலே முதலாவது என்ன தெரியுமா? இதா ஹத்தஸ கலப, இவன் வாயை திறந்தால் பொய்யைத்தான் பேசுவான். இந்த சர்வ சாதாரணமா ஆய்விட்டு சகோதரர்களே, இந்த முனாஃபிக்குரிய நயவஞ்சகத்துக்குரிய தன்மையில் முதலாவது என்ன? ஒரு மனிதன் பேசினால் பொய்யைத்தான் பேசுவான், அவனுடைய வாயிலிருந்து உண்மை வரவே வராது. இவன் பேச தேவையே இல்லை, எதுக்கும் பொய் பேசக்கூடாது. ஆனாலும் கூட எந்த ஒரு காரணமும் இல்லாமல் பொய் பேச வேண்டிய அவசியமே இல்லாத விடயத்துக்கெல்லாம் பொய்யை விட்டால் இவனுடைய வாயில எதுவும் உண்மை என்பது இருக்கவே இருக்காது. ஒரு சர்வ சாதாரணமான ஒரு விடயத்தை போன்று அவர்களுக்குள்ள இருக்கும். இது யாருடைய தன்மை தெரியுமா? இது யாரிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பண்பு தெரியுமா? முனாஃபிக்கு நிஃபாக்கு தன்மை நிறைந்த ஒரு மனிதனிடத்துல இருக்கக்கூடிய பண்பு நேர்மைக்கு மாற்றம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஒரு கட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லுகின்றார்கள், நான் நேற்று ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே ஒரு மனிதனை வேதனை செய்யப்பட்டது. அதாவது இரும்பிலான ஒரு கொக்கையின் மூலமாக அவனுடைய வாயிலே இரண்டு பக்கமாக அந்த கொக்கையின் மூலமாக இழுக்கப்பட்டு அவனை வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருந்ததை நான் கனவில் கண்டேன் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுக்கு முன்னால் சொல்லக்கூடிய நேரத்தில் தோழர்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே யா ரசூலல்லாஹ், அதற்குரிய காரணம் என்ன? ஒரு மனிதன் இந்த அளவுக்கு இப்படி வேதனை செய்யப்படுகின்றானா? அதற்குரிய காரணம் என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது சொல்லுகின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த மனிதன் தான் உலகத்திலே பொய்யை பேசிய மனிதன். இந்த பொய் பேசியதின் காரணமாக அல்லாஹ் இவனுக்கு கியாமத்துடைய நாள் வரைக்கும் தண்டனையை கொண்டே தண்டித்துக் கொண்டே இருக்கின்றான் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். சகோதரே, ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது, இதை பற்றி சொல்வதற்கு நேரம் காணாது. ஆக அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பொய் ஒரு மனிதனுடைய அமல்களை அழித்துவிடும், நிஃபாக்குத்தனத்தை இன்னும் அதிகமாக ஆக்கக்கூடிய நேர்மைக்கு மாற்றமான ஒரு செயல், நேர்மைக்கு மாற்றமான ஒரு குணம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், வீதா வஅத அஹ்லஃப, இவன் அதாவது சொல்லுகின்றார்கள், வைதா வஅத அஹ்லஃப, வாக்களித்தால் மாறு செய்வான், வாக்களிப்பான். அந்த கொடுத்த வாக்குக்கு மாறு செய்யக்கூடிய பண்பு இது முனாஃபிக்குரிய பண்பு, இது நயவஞ்சகத்தனம் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய பண்பு என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். சகோதரே, இன்று உலகத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் இதுவும் சர்வ சாதாரணமாக அமைந்திருக்கிறது. இது ஒரு பொருட்டாகவே நம்ம மத்தியிலே எடுக்கப்படுவதில்லை. சகோதரே, லேசாக சொல்லிவிடுவோம், வார்த்தையை விட்டு விடுகின்றோம், அதே நேரத்தில் வாக்கு கொடுப்போம். இவைகளுக்கெல்லாம் மாறு செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக மூன்றாவதாக சொல்லுகின்றார்கள், வைதா வைதா வாத அகலப வைதா ஆகத அதர, வைதா ஆகத அதர, அவர் அதாவது சொல்லுகின்றார்கள், உடன்படிக்கை செய்கின்றான், செய்த உடன்படிக்கையை மீறி விடுகின்றான், அவனுக்கு துரோகம் செய்கின்றான், நிச்சயமாக நான் இதற்கு பின்னால் இந்த விடயத்தை செய்ய மாட்டேன் என்று சத்தியமிடுகின்றான் அல்லது வாக்குறுதி கொடுக்கின்றான். அவன் அந்த இடத்திலே அவன் வாக்கு கொடுத்து விட்டு மீண்டும் அதை மீறுகின்றான். சகோதரர்களே, அதே நேரத்தில் இதை நான் செய்வேன், இதை நான் நிச்சயமாக கொடுப்பேன் என்று அவன் வாக்குறுதி கொடுக்கின்றான், கொடுத்த வாக்கை மீறுகின்றான். சகோதரர்களே, இது முனாஃபிக்குரிய அடையாளம், இது நயவஞ்சகத்தனத்துக்குரிய பண்பு, நேர்மைக்கு மாற்றம் என்பதை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். மூன்றாவதாக சொல்லுகின்றார்கள், நான்காவதாக சொல்லுகின்றார், அதே நேரத்தில் அதிகாரம் கொடுக்கப்பட்டால் அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வான். அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் உலகத்திலே ஒவ்வொரு பொறுப்பை அவன் ஒவ்வொரு ஆற்றலை அல்லாஹ் கொடுக்கின்றான். சிலருக்கு நீதித்துவத்திலே நீதி வழங்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். கொடுத்திருக்கக்கூடிய இந்த நீதித்துவத்தில் அநியாயம் செய்கின்றான். இவன் நீதிமற்ற முறையிலே, அவன் பாகுபாடான முறையிலே ஒவ்வொருவருக்கும் நீதி வழங்குகின்றான். இது முனாஃபிக்குரிய அடையாளம், இது நஜவஞ்சகத்துக்குரிய அடையாளம் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது எப்படிப்பட்டது என்று சொன்னால்,
குர்ஆன் அழகான முறையிலே பல ஆயத்துக்களின் மூலமா அல்லாஹ் நமக்கு அடிக்கடி ஞாபகம் ஊட்டுகின்றான், அடிக்கடி எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கின்றான். நீங்கள் நீதமான முறையிலே நடந்து கொள்ளுங்கள், அநியாயம் செய்து விடாதீர்கள், நீதமான நேர்மையான முறையிலே நீங்கள் மக்களோடு நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனின் மூலமாக அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருக்கின்றான் சகோதரர்களே. ஆக அதே நேரத்திலே நீங்கள் பிறருக்கு நீங்கள் அநியாயம் செய்து விடாதீர்கள், நீதமான முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான். இவ்வாறு இந்த 4 பண்புகளும் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிறது என்று சொன்னால் இது முனாஃபிக்குரிய அடையாளம், நேர்மைக்கு மாற்றமான தன்மை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் எந்த தரத்திலே வைத்திருக்கின்றான் தெரியுமா சகோதரரே? குர்ஆன் சொல்லுகிறது, இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்வல். இந்த முனாஃபிகீன்களுடைய கூட்டம் இந்த நயவஞ்சகத்தனத்திலே உலகத்திலே வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய கூட்டத்தை அல்லாஹ் எங்கே வைத்திருக்கின்றான் தெரியுமா? நரகத்தின் அடித்தட்டிலே இவர்களை வைத்திருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லிவிட்டு சொல்லுகின்றான், வலன் தஜித் லஹும் நஸ்ருன். அதாவது இன்னும் சொல்லுகிறார், அவர்களுக்கு உதவி செய்வதற்கு இவர்களுமே கிடையாது என்பதாக சொல்லுகின்றான். அந்த அளவுக்கு கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் வெறுக்கப்பட்டவர்கள் இந்த முனாஃபிகீன்கள் நயவஞ்சகத்தனத்தோடு உலகத்திலே வாழ்ந்தவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே நேரத்திலே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே அல்லாஹ் இப்படியான நீதித்துவத்தை கொடுத்திருக்கக்கூடியவர்கள் என்னோருடன் நல்ல முறையிலே சரி சமனாக நடந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. நாங்கள் பாகுபாடு பார்க்க கூடாது, எந்த ஒரு மனிதனுக்கும் மோசடி செய்துவிடக் கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, அது அவருடைய குடும்பத்தினராக இருக்கட்டும், அவர் மனிதன் நீதித்துவத்திலே இருக்கின்றான், இந்த நீதி எல்லோருக்கும் சரி சமனாக இருக்க வேண்டும். அது அவனை பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருக்கட்டும், அல்லது குடும்பத்தினர்களாக இருக்கட்டும், அல்லது தனவந்தர்களாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர் அனைவர்களுக்கும் ஒரே நீதியை கொண்டு நீதி வழங்க வேண்டும், நேர்மையான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனின் மூலமாக தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், எப்படி சொல்லுகின்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, கூனூ கவ்வாமீன பில் கிஸ்தி ஷுஹதா லில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் நேர்மையான முறையிலே மக்களோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் எவர்களுக்கும் அநீதம் செலுத்தி விடாதீர்கள், அநீதமான முறையிலே நீங்கள் தீர்ப்பு வழங்கி விடாதீர்கள். அதே நேரத்திலே சொல்லுகின்றான், அது உங்களுக்கு பாதமாக இருந்தாலும் சரி, அதாவது நான் தீர்ப்பு வழங்குகின்றேன், தீர்ப்பு வழங்கக்கூடிய நான் எப்பொழுது எந்த இடத்திலே தீர்ப்பு வழங்கக்கூடிய நேரத்தில் எனக்கு பாதகமாக வரும் என்று சொன்னாலும் நான் நேர்மையான முறையிலே நீதியை நல்ல முறையிலே நீதி வழங்க வேண்டும் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. அபில் வாலிதைன், உன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு பாதகமான முறையிலே அது இருந்தாலும் நீ நீதமான முறையிலே நீதி செலுத்திக் கொள். வல் அக்ரபீன, அதே நேரத்தில் உன் குடும்பத்தினர்கள் நெருக்கமானவர்களாக இருந்தாலும் சரி, நீதமான முறையிலே நேர்மையான முறையிலே நடந்து கொள். அதே நேரத்தில் அது செல்வந்தர்களாக இருக்கட்டும், அதே நேரத்தில் பரம ஏழைகளாக இருக்கட்டும், எவர்களாக இருந்தாலும் நீதமான முறையிலே நீ நீதத்தை செலுத்திக் கொள் என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே நேரத்தில் நீதி வழங்கக்கூடிய நேரத்தில் யாரும் யாருக்காக வேண்டி இன்னொரு மனிதன் இன்னொரு மனிதனுக்காக வேண்டி சிபாரிசு செய்கிறார், எனக்காக வேண்டி இவருக்கு உங்களுடைய நீதித்துவத்தை நீங்கள் மாற்றிச் சொல்லுங்கள் என்று இன்னொரு மனிதன் சிபாரிசு செய்வதன் காரணமாக நீங்கள் அந்த சிபாரிசுக்காக வேண்டி நீங்கள் நீதித்துவத்தை அநியாயம் செய்து விடாதீர்கள், நீங்கள் நல்ல முறையிலே நேர்மையான முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் அதையும் திருக்குர்ஆனிலே சொல்லுகின்றான். أنتم هؤلاء جادلتم عنهم في الحياة الدنيا ومن يجادل الله عنهم يوم القيامة أمن يكون عليهم وكيلا. நேர்மைக்கு மாறான முறையிலே ஒரு மனிதன் நீதித்துவத்தை இந்த உலகத்திலே வழங்கினால், கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான், நாளை மறுமையிலே கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் நீ எப்படி அவனுக்கு நீதி செலுத்துவது, இந்த கொடுத்த நீதியை எவ்வாறு அங்கே எப்படி நீதி செலுத்துவது என்பதை அல்லாஹ் கேட்கின்றான் சகோதரர்களே. ஆக இந்த உலக வாழ்க்கையிலே நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை
ஒவ்வொரு செயல்பாடும் குர்ஆனாகத்தான் இருந்தது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணங்கள் எப்படி இருந்தது என்று கேட்கப்பட்ட பொழுது ஆயிஷா நாயகி சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வார்த்தையும் நாயகத்துடைய ஒவ்வொரு செயல்பாடும் குர்ஆனாகத்தான் இருந்தது. குர்ஆன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்க்கையிலே எடுத்து நடந்தார்கள் என்பதை சொல்லி காட்டுகின்றார்கள். சொல்லுகிறேன், ஆக ஒரு நேர்மைக்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அது பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையைத்தான் நாங்கள் எடுக்க வேண்டி இருக்கிறது சகோதரர்களே. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நீதித்துவம், நேர்மை எவ்வாறு இருந்தது என்று நாங்கள் பார்ப்போமேயானால், ஃபத்ஹு மக்காவுடைய நேரம் சகோதரர்களே, மக்கா வெற்றி ஹிஜ்ரி 8 நடைபெறுகிறது. ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றியும் பொழுது அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை விட்டு காபாவுடைய அந்த இடத்தை விட்டு சென்றதற்கு பின்னால் அந்த இடத்திலே, அதாவது மஹ்தூமியா கிளியைச் சேர்ந்த ஒரு பெண்மணி, ஃபாத்திமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி என்ன செய்கின்றார், இன்னொரு மனிதனுடைய ஒரு பொருளை திருடி விடுகின்றார் சகோதரர்களே. இந்த பெண்மணி, அதாவது மஹ்தூமியா கிளையை சார்ந்த ஒரு பெண்மணி என்று சொன்னால் அன்றைய காலங்களிலே உயர் குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி. இன்றைய காலத்தை நாங்கள் சொல்வதாக இருந்தால் ஒரு செல்வத்திலே மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் என்று வைத்துக் கொள்வோமே, உலகம் எல்லாம் போற்றக்கூடிய அந்த மனிதனை எல்லோருக்கும் தெரியும். இப்படியான ஒரு தவறு நடந்து விட்டால் அந்த மனிதனுக்கு முகம் காட்ட முடியுமா? இதே போன்றுதான் அங்கே ஃபத்ஹு மக்காவுடைய நேரத்திலே இந்த ஃபாத்திமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, உயர் குலத்தை சார்ந்த அந்த பெண்மணி இன்னொரு மனிதனுடைய பொருளை திருடிவிட்டாள். இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு, அதாவது இந்த பொருளை திருடிவிட்டவுடன் அங்கே அந்த அவருடைய குலத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது பேசிக் கொள்ளுகின்றார்கள், இந்த ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய பொருளை திருடிவிட்டால் திருட்டுக்குரிய சட்டம் என்ன? அங்கே ஹத்து, கையை வெட்டுவதுதான் பொது சட்டமாக இருக்கிறது. இப்பொழுது இந்த குலத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள், இவருடைய கையை வெட்டினால் எங்களுக்கெல்லாம் எப்படி பிறருடைய முகத்தை பார்ப்பது, நாங்கள் எப்படி எல்லோரிடம் பேசுவது சொல்வது என்று இவருடைய கௌரவத்தில் ஒரு களங்கம் ஏற்படுவதன் காரணமாக இதற்கு எப்படியாவது ஒரு தீர்வை காண வேண்டும், இதற்கு எப்படியாவது ஏதாவது செய்து இவருடைய கையை வெட்டாமல் நாங்கள் இவர்களை, இந்த பெண்மணியை பாதுகாப்பதற்குரிய ஒரு வழியை காண வேண்டும் என்பதற்காக வேண்டியே இந்த மஹ்தூமியா கிளையை சார்ந்தவர்கள் எல்லாம் சிந்திக்கின்றார்கள், ஆலோசனை செய்கின்றார்கள். முடிவிலே என்ன செய்கின்றார்கள்? அந்த இடத்திலே பேசிக் கொள்ளுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மஹப்பத்தாக இருக்கக்கூடியவர் மிகவும் நெருக்கமான ஒரு சஹாபி உஸாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக நாயகத்தோடு நெருக்கமான ஒரு சஹாபி தோழர். எனவே நாங்கள் உஸாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை போய் சந்தித்து அவர்களிடத்திலே போய் பெருமானாரிடத்தில் இந்த பெண்மணிக்காக வேண்டி சிபாரிசு செய்யுமாறு நாங்கள் வேண்டுவோம். இவர்கள் போய் கேட்டால் நிச்சயமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்காக வேண்டி ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்கு இடம்பாடு இருக்கிறது, நாங்கள் இவர்களை போய் சந்தித்து பேசலாம் என்று இப்பொழுது உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை போய் சந்திக்கின்றார்கள். சோழர்களே, உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை போய் சந்தித்து சொல்லுகின்றார்கள், உஸாமாவே, நமது குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியும், நமது கோத்திரத்தை பற்றி உங்களுக்கு தெரியும், ஏதோ இவர் தெரியாமல் இப்படி இந்த பெண்மணி ஒரு தவறை செய்துவிட்டால் எனவே இவருக்கு மன்னிப்பு கொடுக்குமாறு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போய் நீங்கள் போய் சிபாரிசு செய்து இந்த பெண்மணிக்காக வேண்டி சிபாரிசு செய்து ஒரு மன்னிப்பு கேட்டு வாருங்களே என்று சொல்ல இவர்கள், அதாவது உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் சந்திக்கின்றார்கள். அந்த சபையிலே பல சஹாபா தோழர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கின்றார்கள். சகோதரே, உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பொழுதும் இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உஸாமாவே, என்ன காரணம் இந்த நேரத்திலே, என்ன பிரச்சனை என்று கேட்ட பொழுது இப்பொழுது உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, யா ரசூலல்லாஹ், புனிதமான அந்த மக்கமா நகரிலே அந்த இடத்திலே இந்த கிளையை சார்ந்த ஒரு பெண்மணி இன்னொரு பெண்மணியுடைய ஒரு பொருளை திருடிவிட்டால்
இப்பொழுது இந்த பெண்மணிக்கு மன்னிப்பு கொடுப்பதற்காக வேண்டி கேட்க வந்தேன் என்று சொன்னதும் தான் தாமத சகோதரர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், அத்தஷ்ஃபு ஃபீ ஹத்தின் மின் ஹுதூதல்லாஹ், அதாவது சொல்லுகின்றார்கள், உசாமாவே, அல்லாஹ்வினால் சட்டமிடப்பட்ட இந்த சட்டத்தை நீங்கள் மாற்றச் சொல்லுகின்றீர்களா, மாற்றப் போகின்றீர்களா என்று உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த இடத்தியாத்த சபையிலே இருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்புகின்றார்கள். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகின்றார்கள், அந்த அளவுக்கு கோபமான முறையிலே எழும்புகின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து சொல்லுகின்றார்கள், ஐயுமல்லாஹு லவ் அன்ன ஃபாத்திமா பின்த் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரிகத் லகதாது யதஹா, அதாவது சொல்லுகின்றார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைய நானாகிய எனது மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவனுடைய கையை நான் இரண்டாக வெட்டுவேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். சொன்னால் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சிறைகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு நீதத்தில் நேர்மையான முறையிலே நடந்திருக்கின்றார்கள் என்பது நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்கிறது. எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள், இவர் எனக்கு நெருக்கமானவர்கள், இவர் எனது உறவினர்கள், இவர் என்னுடைய நண்பன் என்று எந்த ஒரு உறவு முறைகளையும் பார்க்காமல் நீதம் என்று சொன்னால் நீதத்துவத்துக்கு நேர்மையான முறையிலே நேர்மையை செலுத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை இதுவாகத்தான் இருந்தது சகோதரர்களே. இதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய நபியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியத்துக்குரிய வேளையில் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சொல்வதாக இருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாக்குகளை பாருங்கள் சகோதரர்களே, நடவடிக்கைகளை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருக்கின்றார்கள் சகோதரர்களே. மதீனாவிலே ஸைத் இப்னு ஸானா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆரம்ப கட்டத்திலே இவர்கள் மதீனாவிலே மிகப்பெரிய ஒரு யூத அறிஞராக இருந்தவர் ஸைத் இப்னு ஸானா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இறுதியிலே இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள். இஸ்லாத்தை தழுவதற்குரிய காரணத்தை நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு ஸானா ரலியல்லாஹு தஆலா இடத்திலே இருந்து ஏதோ ஈத்தப்பழம் மரங்கள் வாங்குவதற்காக வேண்டி கடன் எடுத்திருந்தார்கள் சகோதரர்களே. இப்பொழுது இந்த கடனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தவணையை கொடுத்து, இந்த தினத்திலே நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன் என்ற ஒரு தவணையை கொடுத்திருந்தார்கள். இருந்தாலும் இந்த மனிதன் ஸைத் இப்னு ஸானா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதே போன்று ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போன்ற சஹாபா தோழர்கள் எல்லாம் ஒரு தோட்டத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இவர்களை சந்திப்பதற்காக வேண்டி ஸைத் இப்னு ஸானா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகின்றார்கள் சகோதரர்களே. வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்களே, முஹம்மதே, பனு ஹாஷிமே, நீங்கள் கடன் எடுத்தால் எடுத்த கடனை உரிய முறையிலே ஒப்படைக்க மாட்டீர்களா என்று கேட்டவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜுப்பாவை சட்டையை இழுத்து பிடிக்கின்றார்கள் சகோதரர்களே. இந்த தவணை முடிவதற்கு 2 நாட்கள் இருக்கிறதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சட்டையை இழுத்து பிடிக்கின்றார்கள் சகோதரர்களே. இவ்வாறு இழுத்து பிடித்தவுடன் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கை நாங்கள் வரலாறுகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு என்று சொன்னால் எப்படிப்பட்டவர்கள் என்று நாங்கள் தெரிந்திருக்கின்றோம். அவரிடத்தில் பேச்சு வார்த்தை கிடையாது. வாளை எடுத்தால் வாளை உருவினால் வெட்டி விடுவார்கள். அந்த அளவுக்கு வீரம் கொண்டவர்கள், பேச்சு வார்த்தை குறைந்தவர்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா கடும் கோபமுடையவர்கள் சகோதரர்களே. இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய சபை அல்லவா, அந்த சபை ஒரு கண்ணியம் வேண்டும், ஒரு அதவு வேண்டும், ஒழுக்கம் வேண்டும் அல்லவா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சட்டையை பிடித்து, ஏ பனு ஹாஷிமே, நீங்கள் எடுத்த பணத்தை கடனை கொடுக்க மாட்டீர்களா என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சட்டையை பிடித்து கேட்ட பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு உரத்த பார்வையை கொண்டு உருக்கி பார்க்கின்றார்கள். அதாவது ஸைத் இப்னு ஸானா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்க்கின்றார்கள். அந்த பார்த்த பார்வையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே பார்க்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்க்கின்றார்கள்.
இப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸைத் இப்னு ஸானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்க்க அந்த பார்வையை பார்த்தவுடன் அங்கே அந்த ஸைத் இப்னு ஸானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு எதுவுமே சொல்லவில்லை. சகோதரர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே முறைத்து பார்த்த செய்தினா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கண்டிக்கின்றார்கள். சகோதரர்களே, எப்படி சொல்லுகின்றார்கள்? உமரே, அன்த தஅமுருனி பிஹுஸ்னில் கலா, உமரே, நீங்கள் இந்த பார்வையை நீங்கள் பார்க்காமல் அந்த மனிதனை ஸைத் இப்னு ஸானா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நீங்கள் இந்த பார்வையை பார்க்காமல் நீங்கள் எடுத்த கடனை நல்ல முறையிலே கொடுத்திருக்கலாமே என்று ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லிருக்கலாமே உமரே. அதே போன்று அதே போன்று என்னை பார்த்து, நாயகமே, நீங்கள் உங்களுக்கு கடன் எடுத்தால் எடுத்த முறையிலே அந்த கடனை நிறைவேற்றி இருக்கலாமே என்று ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லி இருக்கலாமே உமரே. அதை விட்டுவிட்டு நீங்கள் உரத்த பார்வையை கொண்டு உருக்கி பார்க்கின்றீர்களே, இது தவறு என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் என்று சொன்னால், திருத்தி கொடுக்கின்றார்கள் என்று சொன்னால், கொடுத்து விட்டு அது மாத்திரமல்லாமல் எடுத்த கடனை விடவும் ஒரு பகுதி மேலதிகமாக அந்த மனிதனுக்கு கொடுங்கள் என்று சொல்ல, உடனே அந்த மனிதன், அதாவது ஸைத் இப்னு ஸானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்படிப்பட்ட ஒரு மனிதனா, இப்படிப்பட்ட ஒரு நபியா என்று உடனே கரத்தை பிடித்து கலிமா சொல்லி இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள் என்று சொன்னால், ஸைத் இப்னு ஸானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நேர்மை என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையிலிருந்து பெற வேண்டிய ஒரு பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல சகோதரர்களே, இன்னும் ஒரே ஒரு விடயத்தை நான் சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, நீதம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லா நேரத்திலையும் எல்லோருடனும் நல்ல முறையிலே நீதித்துவத்தை வழங்க வேண்டும், நேர்மையான முறையிலே நடக்க வேண்டும் என்று காட்டிக் கொடுத்த மார்க்கம் இந்த புனிதமான தீனுல் இஸ்லாமாக இருக்கிறது. சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளுடைய விடயங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் நீதமான முறையிலே நடந்து கொள்ளுங்கள், நேர்மையான முறையிலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். எனது பிள்ளைதானே, எனது பிள்ளைகள் தானே, நான் என் இஷ்டப்பிரகாரம் நான் நடந்து கொள்வேன் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. சகோதரரே, இஸ்லாம் இதற்குரிய வழிகளை நமக்கு அழகான முறையை காட்டி தந்திருக்கிறது. அதாவது சொல்லுகின்றார்கள் சகோதரரே, அதாவது நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள், எனக்கு எனது தந்தை ஒரு ஹதியா, ஒரு கிஃப்ட் கொண்டு வந்து கொடுத்தார். சகோதரர்களே, சொல்லுகின்றார்கள், நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகின்றார்கள், எனது வாப்பா, எனது தந்தை எனக்கு ஒரு ஹதியாவை, பெருமதியான ஒரு ஹதியாவை எனக்கு கொண்டு வந்து கொடுத்தார். இப்பொழுது நான் எனது தாய்க்கு முன்னால் தான் கொடுத்தால், அதாவது அம்ரா பின்த் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இவர்களுக்கு முன்னால் தான் எனக்கு ஒரு ஹதியாவை எனது தந்தை கொண்டு வந்து கொடுத்த நேரத்தில் எனது தாய் தந்தையை பார்த்து சொன்னால், எனது அன்பு கணவனே, நீங்கள் எனது மகன், அதாவது இவர்களுக்கு நீங்கள் இப்படி ஒரு கிஃப்டை, ஒரு ஹதியாவை கொடுப்பதை நான் விரும்ப மாட்டேன். எதுவரைக்கும் நீங்கள் இவ்வாறு கொடுப்பது எனக்கு எந்த விதமான உடன்பாடும் கிடையாது. நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அவர்கள் சாட்சியாக இருக்கக்கூடிய நிலையிலேதான் நீங்கள் இந்த ஹதியாவை எனது பிள்ளை நுஅமானுக்கு கொடுக்க வேண்டும் என்று தனது தாய் சொல்லுகின்றார். சகோதரர்களே, இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை, அதாவது அவருடைய தந்தை அழைத்து செல்லுகின்றார்கள். அழைத்து சென்று, நாயகமே, எனது மனைவி, நான் எனது மகன் நுஅமானுக்கு ஒரு ஹதியாவை கொடுத்தேன். எனது மனைவி இதை விரும்பவில்லை. தங்கள் ஷாயிதாக இருக்கக்கூடிய நிலையிலேதான் இந்த ஹதியா கொடுக்க வேண்டும் என்று எனது மனைவி விரும்புகின்றாள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த கேள்வியாக கேட்கின்றார். அடுத்த கேள்வியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், உங்களுக்கு இந்த பிள்ளை மட்டுமா இருக்கிறார் என்று கேட்ட பொழுது, இல்லை யா ரசூலல்லாஹ், எனக்கு இன்னும் 3 பிள்ளைகள் இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள். சகோதரர்களே,
உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்தகுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், ஃபஅதிலு பைன அவுலாதிக்கும், நீங்கள் உங்களது எல்லா பிள்ளைகளுக்கும் மத்தியில் நீதமான முறையிலே நடந்து கொள்ளுங்கள், உங்களது எல்லா பிள்ளைகளுக்கும் மத்தியில் நேர்மையான முறையிலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சினைகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேர்மையை பற்றி சொல்வதாக இருந்தால் ஏராளமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையே நேர்மைதான் சகோதரர்களே. அவருடைய ஒவ்வொரு அணுவாக ஒவ்வொரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த இஸ்லாம் பரவலுக்கு காரணமே நாயகத்துடைய அந்த நேர்மையாகத்தான் இருக்கிறது. அந்த நேர்மையை பார்த்துத்தான் ஒவ்வொரு சஹாபா தோழர்களும் நாயகத்தை கண்ணினால் காணாதவர்கள் கூட இந்த இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு மூலகாரம் நாயகத்துடைய நேர்மை, நாயகத்துடைய பண்பாடுகள், நாயகத்துடைய குணமாகத்தான் இருக்கிறது. அகம்பா இந்த இஸ்லாமிய சினைகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேர்மையை பற்றி பிடிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு முன்னால் நாங்கள் உலகத்திலே இன்று அதிகமான பெற்றோர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்ன தெரியுமா சகோதரர்களே? அது சில விடயங்கள் உலகத்திலே பெற்றோர்கள் செய்யக்கூடிய நேரத்தில் இதனுடைய அதாவது இந்த செய்யக்கூடிய அந்த சில அதாவது தலைக்கு எடுக்காமல் சர்வ சாதாரண விடயம் தானே என்று நினைத்துக் கொண்டு செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள் இஸ்லாம் அங்கீகரிக்காத சில விஷயங்களை கையாளுகின்றார்கள். அதற்கு பின்னால் பல வருடங்களுக்கு பின்னால் அதனுடைய விபரீதத்தை காணக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. பிள்ளைகளுக்கு மத்தியில் நேர்மையை கொடுக்க வேண்டும் சகோதரர்களே. ஒரு பிள்ளைக்கு ஒரு கல்வியை கொடுப்பதாக இருந்தால் அதே கல்வியை இரண்டாவது பிள்ளைக்கும் கொடுக்க வேண்டும், மூன்றாவது பிள்ளைக்கும். எனக்கு அந்த காலத்தில் வசதி இருந்தது, இப்பொழுது வசதி இல்லை என்று அநீதமான முறையிலே செய்யக்கூடாது சகோதரர்களே. இன்று உலகத்தை நாங்கள் பார்த்த மட்டில் நிறைய இடங்களில் நிறைய குடும்பங்களுக்கு மத்தியில் இப்படியான விடயங்கள் நடைபெற்று இன்று குடும்பங்களில் பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து கேள்வி எழுப்புகின்றார்கள். என்னுடைய நானாவுக்கு எனது தாத்தாவுக்கு நீங்கள் அந்த கல்வியை கொடுத்தீர்கள், எனக்கு நீங்கள் இப்படி படிப்பித்தீர்களா, இந்த கல்வியை எனக்கு கொடுத்தீர்களா என்று கேள்வி எழுப்பக்கூடிய அளவுக்கு இன்றைய காலங்கள் மாறி இருக்கிறது என்று சொன்னால் அது பெற்றோருடைய குற்றமல்ல சகோதரர்களே. பெற்றோர்கள் சிந்திக்கவில்லை. அன்றைய காலத்தில் அவருடைய காலத்துக்கேற்ற விதத்தில் அவருடைய பொருளாதார வசதிக்கேற்ற விதத்தில் அவருக்கு முடியுமான அளவுக்கு அவர்கள் பிள்ளைகளை அவர்கள் நல்ல முறையிலே கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற அந்த உணர்விலே கொடுத்தார்கள். அடுத்த பிள்ளை பற்றி சிந்திக்கவில்லை. அதனுடைய விளைவு பின்னால் பார்க்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சினைகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த விடயமாக இருக்கட்டும் நீதமான முறையிலே நடக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சினைகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகள் பேசப்படக்கூடிய இந்த மாதத்திலே கண்ணியத்துக்குரிய கேட்பதும் நாங்கள் ஒவ்வொரு விடயங்களை செய்வதும் அல்ல சகோதரர்களே, கேட்கக்கூடிய நாம் நாயகத்துடைய வாழ்க்கையிலிருந்து அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒவ்வொரு விடயத்தை நமது வாழ்க்கையில எடுத்து நமது வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதான ஒரு உண்மையான முஃமினுடைய பண்பாடாக இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சினைகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சிறப்பான இந்த மாதத்திலே இப்பொழுது எதையெல்லாம் நாங்கள் கேட்டோமோ அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த நேர்மையை நாங்கள் பற்றி பிடித்து உலகிலேயும் யா அல்லாஹ் நம் அனைவர்களையும் நேர்மையான முறையிலே உலகத்தில் வாழ்ந்து மறு உலகத்திலே வெற்றி பெறக்கூடியவர்களாக யா அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னித்து தருவாயாக. பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் கடைசி நேரத்திலே கலிமா தைபாவாகிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திரு கலிமாவோடு நமது ரூஹ்களை கைப்பற்றுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹ்.